நம்ம இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒன் பீஸ் மாங்காவில் நம்ம ஸ்ட்ரா ஹேட்ஸ் அண்ட் ஜெயின் வாரியர் பைரட்ஸ் எல்லாருமே எக்கேட்டை விட்டு தப்பிச்சு போகும்போது அப்போ எல்பாஃபில் ஒரு மிஸ்டீரியஸ் மேன் உட்காந்துக்கிட்டு வாங்க நான் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருப்பேன்பா. அந்த மிஸ்டீரியஸ் மேன் ஷீக்கியாக இருக்கும்னு எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த மிஸ்டீரியஸ் மேன் கோல்டி ரோஜரோட லெஃப்ட் ஹேண்ட் மேனான ஸ்கூப்பர் கேபனாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். அதுக்கான காரணம் என்னங்கிறதையும் அவன் எதுக்கு ஷீக்கியாக இல்லாமல் ஸ்கூப்பர் கேபனாக இருப்பாங்கிறதையும் நம்ம இன்றைக்கான வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒன் பீஸ் ஃபேன்ஸ் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக இந்த வீடியோக்கு வாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி மாங்காவை படிக்காத ஆனிமி ஒன் பீஸ் ஃபேன்ஸுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக புரியாது. ஸோ ஸ்பாய்லர் அலர்ட். ஸோ ஒன் பீஸ் ஃபேன்ஸ் அதுவும் மாங்கா படிக்கிற ஃபேன்ஸ் எங்கே இருந்தாலும் சீக்கிரம் இந்த வீடியோக்கு வாங்க, ஏன்னா இந்த வீடியோ உங்களுக்காக. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. முறை பகல் கனவை உடை வீரம் தியாகம் மோதும் மோதும் உன் தோளில் காயம் மாறும் மாறும் இனி கோலம் தோகும் மாயும் மாயும் ஒரு காலம் இனியும் இதிகாசமாகும். நெருங்குடா நெருங்குடா பாப்போம் நெருங்குனா பொசுக்கிற கூட்டம் அடிக்கிற அழிக்கிற எண்ணம் முடியுமா நடக்குமா இன்னும் அடக்குனா. அதாவது எக்கே டார்க் கிளைமேக்ஸில் ஓடா சென்சே வந்து இப்படி ஒரு மிஸ்டீரியஸான ஆளை காட்டினதுக்கப்புறம் எல்லா மாங்கா ஃபேன்ஸும் ஒன் பீஸோட ஒரு பழைய மாங்கா கவர் எடுத்துகிட்டு வந்து இதில் குரோக்கஸ் கூட சேர்ந்து குடிக்கிற இந்த ஆளும் ஒரே ஆள், இது வந்து நம்ம ஷீக்கியாருக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னாங்க. ஆனால் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், அந்த ஆள் இந்த ஆள் வேணால் ஒரே ஆள், ஆனால் அது ஷீக்கி கிடையாது. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்ம ஷீக்கியோட அந்த முடியோட லென்த்தை பாருங்கள், அதை வச்சு தரையவே நல்லா சுத்தப்படுத்திடலாம் போல். ஆனால் இந்த கேரக்டரோட முடியை பாருங்கள், இந்த கேரக்டரோட முதுவை கூட அதால் முழுசாக கவர் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் நம்ம கோல்டி ரோஜர் ஷீக்கியுமே எனிமிஸாக இருந்தவங்க. நம்ம குரோக்கஸ் எதுக்காக அவருடைய கேப்டன் எனிமி கூட சேர்ந்து குடிக்கணும், மாறாக அவர் கேப்டன் மற்றும் அவருடைய ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டான பைரட் கிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் மேனான ஸ்கூப்பர் கேபன் கூட சேர்ந்து ஏன் நம்ம குரோக்கஸ் குடிக்கக்கூடாதுன்னு நான் கேட்க. நம்ம குரோக்கஸும் கேபனும் குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம குரோக்கஸ் வந்து நம்ம கேப்டன் கோல்டி ரோஜர் வந்து ஒரு பையனுக்காக காத்துறீங்க, அவன் நம்ம எல்லாத்தையும் மிந்திட்டு போவான்னு சொன்னார். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த பையனை நான் பார்த்தேன், அவன் பேர் ஸ்ட்ரா ஹேட் லூஃபின்னு நம்ம குரோக்கஸ் சொல்லியிருக்கலாம். இதை கேட்ட கேபனும் ஆச்சரியப்பட்டு அந்த இடத்த விட்டு ரொம்ப நாள் கழிச்சு எப்படியோ நியூ வேர்ல்டுக்கு போய் அங்கே வந்து மார்க்கோ கிட்ட பேசிக்கிட்டு ஸ்ட்ரா ஹேட்ஸை பற்றி இன்னும் நிறைய விஷயத்தை தெரிஞ்சிருக்கலாம். சரி, இதெல்லாம் இருக்கட்டும், நான் எதற்காக நம்ம கேபன் வந்து ஷாங்க்ஸோட ஈவில் பிரதர் கூட சண்டை போட போகிறான்னு நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மிஸ்டீரியஸ் ஆளை பார்த்துக்கிட்டிங்கன்னா இவர் வந்து ட்வின் லைட் ஹவுஸில் தான் காட்டியிருப்பாங்க. அதாவது நம்ம குரோக்கஸ் வந்து இருக்கிற இடத்துல வந்து 2 ட்வின் டவர் உண்டு, அதாவது ட்வின் லைட் ஹவுஸ் உண்டு. அந்த ட்வின் லைட் ஹவுஸில் வச்சு தான் இவங்க 2 பேரும் சரக்கு அடிக்கிற மாதிரி நம்மளுக்கு காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஆள் வந்து ரிட்டர்ன் ஆக போகிற சாப்டர் ஏதோ ட்வின் சம்மந்தப்பட்டதாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இது ஒரு 4 ஷேடாவாக இருக்கவும் அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஓடாவை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும், அவர் வந்து 4 ஷேடாக பண்ணுறதுல அதிக புத்திசாலி. அதனால் முன்னாடி வந்து அந்த ட்வின் லைட் ஹவுஸுக்கும் அடுத்து ட்வின் வேறாட்டு வருது இடத்துல தான் அந்த மிஸ்டீரியஸ் ஆளை வைக்கணும்னு இருக்கலாம். ஏன்னா அந்த மிஸ்டீரியஸ் ஆளும் இப்போ எல்பாஃபில் தான் இருக்கார். எல்பாஃபில் இப்போ ரீசெண்டாக நடந்த ஏதாவது ட்வின் இன்சிடென்ட்னா அது ஷாங்க்ஸோட ட்வின் பிரதரை பற்றினது தான். அதனால தான் சொல்கிறேன், இப்போ அங்கே இருக்கிறது வந்து ஸ்கூபராக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. எல்பாஃபை சுற்றிக்கிட்டு இருக்கிறது. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஷாங்க்ஸோட ஈவில் ட்வின் பிரதர் வந்திருக்கான். இப்போ நம்ம கெபனும் அந்த ஈவில் ட்வின் பிரதருக்கு சண்டை நடக்க போகுது. ஒரு வழியாக ஒரு பெரிய பேட்டில் நம்ம பார்க்க போகிறோம். இது போக எனக்கு என்ன தொடர்ந்து நம்ம கெபன் தான் நம்ம ஷாங்க்ஸையும் ஹோலி நைட்ஸ் கிட்டே இருந்து தூக்கிட்டு வந்திருக்கணும். ஏன்னா நம்ம ரோஜர் பைரட்ஸ் எல்லாருமே காட்வெளியை விட்டு போகும்போது ஒரு ட்ரெஷர் பாக்ஸை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அந்த ட்ரெஷர் பாக்ஸை தூக்கிட்டு வந்தது நான் என்ன நினைக்கிறேன்னா கெபனாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு. ஏன்னா கெபன் தான் அந்த பாக்ஸை முத திறந்து பார்ப்பான். அதுக்குள்ளே தான் நம்ம பேபி ஷாங்க்ஸ் இருப்பான். நம்ம ஹோலி நைட்ஸோட தலைவரான ஃபிகர்லண்ட் கார்லின் வந்து காட்வெளிக்கு வரும்போது இங்கே என்ன அவ்வளோ பெரிய பிரச்சனையாக வரப்போகுதுன்னு கண்டிப்பாக அவரோட பசங்க 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு வந்திருக்கணும். ஆனால் திடீர்னு அங்கே குறுக்க இந்த ராக்ஸ் வந்தாங்கிற மாதிரி ராக்ஸ் வந்ததுனால மொத்தமும் போயிருக்கணும். அதனால பசங்களை பாதுகாப்பாக வச்சுருக்கணும். அதில் அந்த ஷாங்க்ஸ் இருந்ததை மட்டும் கேபன் தூக்கிட்டு போயிருக்கணும். இந்த இடத்துல அந்த 2 ட்வின்ஸும் பிரிக்கப்படுறாங்க. நம்ம ஷாங்க்ஸோட பவர் என்னங்கிறத பார்த்துருப்போம். ஆனால் இப்போ இருக்குது ஷாங்க்ஸோட ட்வின்னோட பவர் என்னங்கிறத பார்க்கல. அதை கேபன் கூட சண்டை நடக்கும்போது பார்ப்போம். ஏன் இந்த இடத்துல கெபன் சாகவும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிங்க? அங்கேருந்து அந்த மிஸ்டீரியஸ் ஆள் கெபனாக இருக்குங்கீங்களா, இல்லை இது நம்ம ஷீக்கியாக தான் இருக்குங்கீங்களா? அதுவே அங்கே இருந்தது கண்டிப்பாக கெபனாக இருந்தால் அவனுக்கும் நம்ம ஷாங்க்ஸோட ஈவில் பிரதருக்கும் நடக்க போகிற சண்டை எப்படி இருக்கும்? நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிங்கிறதையும் கீழே கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இன்னொரு ஆசமான தியரியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.